வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட்டு வீடியோஸ் முன்னாடி பார்த்துருந்தோம்ல, பீடியாட்ரிக்கு ஒரு தெரப்பி கிளினிக்கு நம்ம டைப்பில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தாங்க இப்போ ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. ஒரு பாப்பாவுக்கு அந்த இது பீடியாட்ரிக் தெரப்பி கொடுக்க நம்ம இன்ஸ்டியூட் மாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம்ல அந்த இன்ஸ்டியூட் மூலமாக இந்த பாப்பாவை வந்து அந்த பீடியாட்ரிக் இதில் வந்துட்டு அறிமுகப்படுத்த போகிறோம். அதை வந்துட்டு அவங்களுக்கு பேனா அந்த நோட்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த சென்டருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பீடியாட்ரிக் கிளினிக் சென்டருக்கு நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம மூலமாக அறிமுகப்படுத்தி அங்கே அழைச்சிட்டு போவோம். அந்த பாப்பாவுமே நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோன்னா அவங்க ரொம்ப அந்த பேனா பென்சில் எல்லாம் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு கிளம்பவும் மாட்டினாங்க. இருந்தாலும் அவங்கள அழைச்சிட்டு நம்ம பக்கத்துலேயே தான் இருக்க அந்த தெரப்பி சென்டர். இவங்களுக்கு எப்படின்னா வாய் பேச வர மாட்டேங்குது, காதில் சரியாக கேட்க மாட்டேங்குது. அதை அவங்க பேரண்ட் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த பாப்பாவை. அவங்கள தான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆரூரா பீடியாட்ரிக் தெரப்பி சென்டருக்கு அவங்கள அறிமுகப்படுத்த போகிறோம். பாருங்கள், தெரப்பி சென்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டு டேரெக்டாகவே, ஏன்னா அவங்க எல்லாருமே வர்றவங்களாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் மேடம் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த சைல்டெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கிற பேரண்ட் அவங்க. இப்படி சொன்னோன்னவே நீங்களே அழைச்சிட்டு போங்க எங்களை அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக மாஸ் இன்ஸ்டியூட் மூலமாக அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர்ஸ் அந்த தெரப்பி டாக்டர் மிஸ்டர் அரவிந்த் சார் அவர்கிட்ட கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பாப்பாவோட டீட்டெயில் ஏற்கனவே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு மிஷின் வச்சுட்டு காதுகிட்ட வெளியில் ஒரு மிஷின் இருக்குது. அது பேட்ரி போட்டு வச்சுருக்காங்க. பேட்ரி வச்சுட்டு ரொம்ப கிரிட்டிக்கலுங்க அந்த பாப்பா. ஆனால் பேச்சு வர மாட்டேங்குது. அது போட்டோன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகுறாங்களாம். கொஞ்சம் வாய்ஸ்லாம் வருது, பேச வருது. இந்த தெரப்பி கொடுத்தா கொஞ்சம் கிளியராக வந்துடுவாங்க அப்படின்றது. அந்த பாருங்கள், அந்த தலைக்கிட்ட தாங்க அந்த மிஷின் வச்சுருக்காங்க. அதான் என் ஹஸ்பண்ட் காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த பாருங்கள், உள்ளே ஒரு மிஷின் இருக்குது, வெளியில் அது பேட்டரி போட்ட மிஷினு. இதன் மூலமாக தான் நம்ம பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது. அந்த நம்ம என்ன சொல்கிறோன்றதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதை தான் அவங்க டாக்டர் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டு அவங்ககிட்ட அந்த ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து சென்னையில் ஒரு பேபி ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த பிளேயிங் ஏரியா இருக்குங்க, நான் சொன்னேன்ல கிட்ஸுக்கெல்லாம் தனித்தனியாக பிளேயிங் ஏரியா அழைச்சிட்டு போயிட்டு அங்கே பாருங்கள், எல்லாருமே ரொம்ப என்ஜாயபுளாக அவங்களுக்கு வந்து அந்த அங்கே உள்ள நம்ம அட்டெண்டர் நர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த தெரப்பிக்கு அந்த ப்ளே எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நானுமே அவங்களோடயே இருந்து நாங்கள் போனோன்னவே அவங்களோட ஒன்றாயிடுவாங்க. ஏன்னா பசங்க பண்ணுற ஒரு சேட்டைங்க, அவங்க விளையாடுற அந்த குறும்புத்தனம் அதெல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த பிளேயிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரியே இருக்குங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக அங்கே பாருங்கள். அங்கே உள்ள நர்ஸுங்க அவங்கெல்லாம் அந்த பீடியாட்ரிக் குழந்தைங்களுக்கு இவங்கள பிசியோதெரபிஸ்ட்டோ தெரப்பியும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால எல்லாமே நல்லா பிஎஸ்சி முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்த பிசியோதெரபிஸ்ட்டு தாங்க. அந்த பாருங்கள், ஆரோரா இன்டராக்சுவல் பிசியோதெரப்பி சென்டர். அந்த பாப்பா அந்த சர்க்கஸ் விடுறதுலையே அவங்க ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணாங்க. இன்னும் நிறைய பிளேயிங் அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா அவங்க டேலண்ட்டாக தான் இருக்காங்க. எல்லாமே ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஓகே. அவங்க வந்து அந்த பேசுகிறது வித் அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணாங்க. அந்த கலர் அந்த ரவுண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெருசுலேருந்து சின்னது வரையிலும் வச்சுட்டு அந்த மேலே ஒரு டாய்ஸோட அந்த ஹெட்டு இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. ரொம்ப நல்லா கரெக்டாக பண்ணாங்க அந்த பாப்பா. அது மாதிரி அவங்க ஸ்டடீஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நோட் பென்னெல்லாம் கொடுத்துட்டு எழுத சொன்னால் அழகாக 1 2 3 10 வரலாம் எழுதுகிறாங்க. இவங்க வந்து ஒரு 3.5 hours இயர்ஸ் தான் இருக்கும், ஒரு 3.5 வயசு தாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பிரைட்டாக இருக்காங்க. ஆனால் பாவம் பேச தான் வர மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் அவங்க இந்த குழந்தையோட ஸ்பெசிஃபிக் என்னென்னா, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த குழந்த பிறந்து 3ஆம் நாள் டாக்டர் வந்து ஐ செக் பண்ணியிருக்காங்க. பிறந்த 3ஆம் நாள் அப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த மாதிரி வந்து பாப்பா வந்து கொஞ்சம் வளர வளர அது அது பேச்சு வராது, காதுலேயும் இல்லாதுன்னு அப்போவே டாக்டர் சொல்லி ட்ரீட்மெண்ட் அப்போவே அவங்க கொஞ்சம் குழந்த ஒரு 6-7 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குதுங்க ஆரோரா தெரப்பி சென்டரில். நானுமே உட்காந்துட்டேன், அந்த பாப்பாவோட கீழே உட்காந்துட்டு அவங்க என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் மேட்ச் பண்ணுறாங்க, அது எல்லாமே பார்த்து எல்லாருமே சொன்னாங்க, என்ன மேடம் நீங்களும் கீழே உட்காந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம், அந்த பசங்களாம் உட்காந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணோம். இந்த பால்ஸ் எல்லாம் பாருங்கள், அங்கே போனோன்னே அந்த பாப்பா வந்து அவங்க பேரண்ட்டுக்கிட்ட வரவே மாட்டினாங்க. ஏன்னா அவங்க வெளியிலே விடாத வச்சுருந்தாங்களாம். எல்லா குழந்தையும் இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தையெல்லாம் வந்து யாருமே பக்கத்துலலாம் அனுப்ப மாட்டாங்கல்ல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க காதில் வேறு மிஷின் வச்சுருக்காங்க, அது எப்படின்னாலும் கீழே விழுந்துருவோம், தட்டி விட்டுருவாங்க யாராவதுன்னு வெளியில் நல்லா வச்சுப்பாங்க. பாருங்கள், ஒரு ரூமுங்க, ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ரூமு, அந்த தெரப்பிக்கு ஏற்ற மாதிரி ரூமும் செட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம நர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள நர்ஸு தெரப்பிஸ்ட் எல்லாமே அந்த பாப்பா கூடயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே உட்காந்துருக்கேன் பாருங்கள் அவங்க கூடயே. அவங்க நிறைய அந்த டாய்ஸ் வாய்ஸ் நம்ம வந்து ஒரு கார்டு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டாய்ஸோட நேம் வருது, வித் வந்து அது எப்படி சவுண்டு விடும், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட இந்த மாதிரி ஒரு ப்ளேயிங் ஏரியாலாம் பார்க்குறப்போ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னோடய டைமை இவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். எல்லாருமே சொன்னாங்க, மேடம் வந்து அவங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மெமரியபிள்ங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கிறது நமக்கு ஒரு காட் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இது கிடைக்குமா என்னன்னு தெரியலை. எனக்கு இந்த குழந்தைங்க மூலமாக இந்த தெரப்பி கிளினிக் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய நல்ல ஒரு வாய்ப்பும் கூட. நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். வாரத்தில் ஒரு நாள் அந்த சென்டருக்கு போயிடுவேங்க. எப்படின்னாலும் நான் அந்த தெரப்பி சென்டருக்கு போயிட்டு கிளைண்ட்டெல்லாம் யார் வந்திருக்கா, ஏன்னா இங்கே இருக்கிறது எங்களோட நர்சிங் ஸ்டூடெண்ட் தான் அங்கே இருக்காங்க, அவங்ககிட்டே கேட்பேன் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஏன்னா நான் காலேஜ் போயிட்டேன்னா அங்கே போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளைண்ட்டெல்லாம் என்ன மாதிரி கிளைண்ட்லாம் வந்தாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். ரொம்ப நேரம் அந்த பசங்களோடய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் உங்களுக்கு அதவே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இது ஒரு டாய்ஸுங்க. உங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டை தாண்டி இந்த துருன்னு பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குமே இங்கே ஸ்டடீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா சில பிள்ளைங்க வந்து ரொம்ப வாலாக இருப்பாங்க. வாலாக இருக்கிறது பிள்ளைங்களோட நேச்சர், அது சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படி தான் நினைப்போம். அதையும் மீறி பண்ணுவாங்கங்க. அதுவுமே ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, வந்து ஏப்பா இது பிள்ளையா வால் பிடிச்ச பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுறாங்க. ஏன் அவங்க எதனால் அவங்க ஆக்டிவிட்டீஸ் எதனால் அப்படி வந்து மாறுது அப்படின்றதையும் அவங்க வந்து இந்த சில ஸ்டடீஸ் ஓரியன்டலாக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்க, ஒரு டாய்ஸாக பார்த்து அவங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த நோட்டில் ரிட்டர்ன் பண்ணுற அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப வந்து அவங்க அந்த பிளேயிங் ஏரியாலெல்லாம் போயிட்டு வரவே மாட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் போகணும், அவன் வெஹிக்கிள் வந்து ரெடியாக இருக்குது. ஆனாலும் அந்த பாப்பா வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர மாட்டுறாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த பீடியாட்ரிக் தெரப்பிக்கு போகிறது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி நியர்பை உள்ள பசங்க யாரும் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆரூரா இன்டகிரேட்டட் ஃபிசியோதெரப்பி கிளினிக் வந்து அணுகி பயன்பெறுங்க. அப்படி நீங்கள் வெளியில் இருந்தாலும் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு தெரப்பி சென்டரும் கூடங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.